ஜக்கம்மா வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான். நானும் அவனுக்கு காசை கொண்டு போய் போட்டேன். நல்ல காலம் பிறக்குது, நீ கல்யாணம் பண்ணிக்கினா உன் புருஷன் கூட நல்லாவே வாழ மாட்டேன், நல்ல காலம் பிறக்குது, உனக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும், நல்ல காலம் பிறக்குதுன்னு சொன்னான். அன்னைக்கு நான் அவனை போடான்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 வருஷமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனாலும் எனக்கும் என் புருஷனுக்கும் சின்னதா ஒரு சண்டை வந்துச்சுன்னா கூட ஐயோ அவன் சொன்ன மாதிரி நடந்துருமோன்ற பயம் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. இந்த குடுகுடுப்புக்கார மாதிரி பொய்யே பேசி மக்களை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்கான் பாரு. இவனுங்களை தான் இந்த நாட்டை விட்டு கடத்தணும்னு நான் பேச வந்திருக்கேன். அன்னைக்கு பாரதியார் கனவு கண்டார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோன்னு அடிமையா இருக்க பெண்கள் எல்லாமே வெளியே வந்து நிறைய பட்டங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. இன்னைக்கு நாங்க வாங்கியிருக்கோம் நிறைய பட்டங்கள். ஆனா எப்படிப்பட்ட பட்டங்கள் தெரியுங்களா? கட்டின புருஷன் செத்துட்டானா விதவன்ற பட்டம், புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்தோம்னா வாழா வெட்டின்ற பட்டம், கட்டியில் ஆடியும் தொட்டியில் ஆடலைன்னா மலடின்ற பட்டம், சரி கல்யாணமே ஆகாம இருந்தா முதிர்கண்ணின்ற பட்டம், சரி எங்களுக்கு விருப்பமானவங்களோட போய் வாழ்ந்தோம்னா ஓடு காலின்ற பட்டம், கொஞ்சம் அதிகமா பேசிட்டோம்னா வாயாடின்ற பட்டம், சரி பேசாமையே இருந்தோம்னா ஊம குசுமின்ற பட்டம். இன்னைக்கு எத்தனை பட்டங்க எங்களுக்கு இந்த சமுதாயத்துல, இத்தனை பட்டங்களையும் இன்னைக்கு தாங்கிக்கிட்டோம். நாங்க இன்னைக்கு பறக்கணும் தான் ஆசைப்படுறோம், சாதிக்கணும் தான் இன்னைக்கு நினைக்கிறோம். ஆனா எங்களை சுத்தி இருக்க மனித மிருகங்கள் அவங்களுடைய பாலியல் கொடுமைகளினாலும் இன்னும் எத்தனையோ கொடுமைகளினாலும் சாதிக்க வேண்டிய பெண்களை இன்னைக்கு சாம்பல் ஆக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பாலியல் வன்முறைகளால பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற மனித மிருகங்களை தான் இன்னைக்கு நாடு கடத்தணும்னு நான் பேச வந்திருக்கேன். சபாஷ். இன்னைக்கு நாங்க ஒரு பஸ்ல போனோம்னா அங்க 1000 இடிகளை நாங்க இன்னைக்கு தாங்க வேண்டியதா இருக்கு, 1000 அசிங்கங்களை நாங்க இன்னைக்கு பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு, 1000 அசிங்கமான அசைவுகளை நாங்க இன்னைக்கு தாங்கிக்க வேண்டியதா இருக்கு. சரி இதை போய் நாங்க இன்னைக்கு வீட்டுல சொன்னோம்னா நாங்க என்னவோ இன்னைக்கு ஒழுக்கமா தான் இருக்கோம். வீட்டுல என்ன சொல்வாங்கன்னா, அம்மா சமுதாயம் இன்னைக்கு இப்படி இருக்கு, நீ பொண்ணா பிறந்துட்டியே இன்னைக்கு பொறுத்துட்டு போன்றாங்க. நான் எல்லார்கிட்டையும் கேட்கிறேன், இன்னைக்கு நாங்க பொண்ணா பிறந்துட்டோம், பொண்ணா பிறந்தா நாங்க எல்லாத்தையுமே பொறுத்து போனன்றது இன்னைக்கு சட்டமா? போதும் போதும், பொறுத்து 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 நாங்க அடிமையா இருந்த காலம் எல்லாமே போதும். இனிமேலே எங்களால பொறுக்க முடியாது. அதை பொறுக்க முடியாமதான் இன்னைக்கு நான் இங்க பொங்க வந்திருக்கேன். இதைத்தான் சொல்றேன், அடிப்படையில் நீ பொங்கினால் போதாது, பொங்க வேண்டும் என்று நினைத்த காரணத்தால் தான் தங்கு தடையின்றி தமிழ் கொண்டு பொங்கு பெண்ணே என்று சொல்லத்தான் இந்த அரட்டை அரங்கம் உங்களை போன்ற இளம் பெண்களை இங்கே அழைத்திருக்கிறது. இன்னைக்கு மருமகளை மகளா நினைக்கிற எத்தனையோ நல்ல மாமனார்கள் இன்னைக்கு இருக்காங்க. ஆனா குமரி மாவட்டத்துல தக்கலைன்ற ஒரு இடத்துல தன்னுடைய மகன் எப்ப வெளியே போவானோ, எப்ப மருமக கிட்ட சில்மிஷம் பண்ணலாமோன்னு காத்துட்டு இருந்த ஒரு மனித மிருகத்தினால இன்னைக்கு நிர்மலா ஜெயந்தி அப்படின்ற அந்த பெண் தூக்குல தொங்கிட்டாயா? அதுவும் தன்னோட 5 வயசு குழந்தையை விட்டுட்டு. இன்னைக்கு அந்த குழந்தைக்கு 1000 உறவுகள் வரலாம், 1000 சொந்தங்கள் வரலாம், எல்லா செல்வங்களுமே இன்னைக்கு கிடைக்கலாம். ஆனா அந்த அம்மாவுடைய பாசம் இன்னைக்கு அந்த குழந்தைக்கு கிடைக்குமா? இந்த மாதிரியான மனித மிருகங்களை தான் இன்னைக்கு நாடு கடத்தணும்ன்றது என்னோட கருத்து. இளைஞனாக இருப்பவனுக்கு இந்த இளமை பருவம் தாண்டி விட்டால் முதுமை பருவம் வரும். ஆனால் இளைஞனாக இருந்து சாதிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு இளைஞனும் நினைக்க வேண்டும். சத்தார் சிங் என்று ஒரு 12 வயது சிறுவன் இருந்தான் ஐயா. அவன் பஞ்சாபிலே சுதந்திர போராட்ட வீரனாக இருக்கின்ற 99 பேரிலே இவன் 100வது ஆளாக இருந்தான். வெள்ளைக்கார அரசாங்கம் பார்த்தான், 100 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்தான். அதிலே இந்த சத்தார் சிங் 12 வயது சிறுவனும் ஒருவன். உடனே அந்த வெள்ளைக்கார அதிகாரி பார்த்தான், எல்லோரும் பார்த்தால் இளைஞர்களாக இருக்கிறார்களே, நீ மாத்திரம் சிறுவனாக இருக்கிறாயே, நீயுமா இந்த சுதந்திர போராட்ட வீரத்திலே கலந்து கொண்டிருக்கிறாய், ஆகவே நீ என்னிடம் மன்னிப்பு கேட்டால் உன்னை நான் விடுதலை செய்வேன் என்று அந்த வெள்ளை அதிகாரி சொன்னான் ஐயா. அதற்கு அந்த சத்தார் சிங் சொன்னான், இந்த 99 பேர்களை தூக்கு போடுவதற்கு முன்பாக என்னை முதலிலே தூக்கில் போடு. ஏன் என்று சொன்னால் இந்த இறந்த இந்த 99 ஆவிகளும் அங்கே வரும், அவர்களை நான் வரவேற்பதற்காக முதலாக அங்கு சொர்க்கத்திலே போய் இருக்க வேண்டும் என்று சொன்னானே. அப்படிப்பட்ட இளைஞனாக நம்முடைய நாட்டு இளைஞன் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரட்டை அரங்கத்திலே
பொழுதுபோக்காக திரிகின்ற வீணாய் சுத்துகின்ற இளைஞர்களை நாடு கடத்த வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஒன்னில் இங்கே ஒரு இளைஞன் மதிமயங்கி கிடக்கிறான். எல்லோரும் சுத்தி வேடிக்கை பார்க்கறாங்க. ஆனா அவனை காப்பாத்துறதுக்கு யாரும் போகல. ஒரு இளைஞன் என்ன பண்ணா, திடீர்னு போனா ஒரு சோடாவை வாங்கின்னு வந்தான், எழுப்புனா. என்ன இது, இந்த இளைஞன் இவனை எழுப்புகிறானே, ஒருவேளை விழுந்து கிடப்பவனும் இவனும் உறவினனா என்று கேட்டேன் ஐயா. அதுக்கு அவன் சொன்னா, சொந்தக்காரன் இல்லை, ஒன்றும் இல்லை சார், அவன் எந்த கடையில் சரக்கு அடைச்சிருக்கிறான் தெரியல, இவ்வளவு கிக்கேறி இருக்குது, அந்த கடை அட்ரஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவனை எழுப்புனேன்னு சொல்கிறான். இப்படியெல்லாம் நம்முடைய இளைஞன் கெட்டு போகிறான் வீதியிலே என்று சொன்னால், நாங்கள் எல்லாம் ஆசிரியர், எங்கள் பள்ளிக்கூடத்திலே வருகின்ற மாணவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? பள்ளிக்கூடத்தில் பாடத்தையாவது புரிஞ்சுக்கிறானா? நானே ஒரு நாள் பூமியினுடைய வடிவத்தை பற்றி பாடம் நடத்தணும் சார். இப்படி பாடத்தை நடத்தும் போது என்ன சொன்ன, எல்லா பசங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியில் முனுசாமின்னு ஒரு பையன், அவன் புரிஞ்சிக்கவே இல்லை. அதனால பொடி டப்பா வச்சிருந்தேன், அது உருண்டையாக இருந்தது, அந்த பொடி டப்பாவை எடுத்து காட்டினேன். இதை பாடுறான் முனுசாமி, பூமியினுடைய வடிவம் என்னான்னு பாடுறான்னு. சார் பூமியினுடைய வடிவம் உருண்டை சாருன்னா. திங்கக்கிழமை காட்டினேன் உருண்டன்னா, செவ்வாய்க்கிழமை காட்டினேன் உருண்டன்னா, புதன்கிழமை காட்டினேன் உருண்டன்னா, வியாழக்கிழமை காட்டினேன் உருண்டன்னா, வெள்ளிக்கிழமை என் பொண்டாட்டி வாத்தியார் என்ன அன்னாட இந்த பழைய சொக்காய பழைய பொடி டப்பாவை போட்டு போறாள்ன்னு சொல்லிட்டு சதுரமான பொடி டப்பா வச்சிருந்தா. இதை தெரியாத நானும் பள்ளிக்கூடம் போனேன். என் போதாத நேரம் இன்னைக்கு டிஓ வந்தாரு, என்ன சார் பாடம் நடத்துறீங்கன்னு கேட்டாரு. சரி பூமியினுடைய வடிவம் நடத்தின என்ன, எல்லாரும் கேட்டா சொல்லுவாங்களா? ஓ சொல்லுவாங்களா என்ன? என் தலையெழுத்து அந்த முனுசாமியை பார்த்து தான் கேட்டாரு. அடே அப்பா முனுசாமி, பூமியினுடைய வடிவம் என்னன்னாரு. அவன் உடனே என்ன பார்த்தான், நான் பாக்கெட்டை பார்த்தேன், பார்த்தா சதுரமான டப்பா இருந்தது, எடுத்து காட்டினேன். அவன் சொன்னான் பூமியினுடைய வடிவம் சதுரம். அந்த பள்ளிக்கூடத்தில் இன்னொரு நிகழ்ச்சி சொல்லணும் ஐயா. ஐயா பாருங்க, மிலிட்ரி ஐயா அருமையா தேசிய கொடி கட்டி குத்திக்கிட்டு வந்திருக்கிறார். இந்த தேசிய கொடியை கூட அவன் சரியாக குத்தி கொண்டு வர முடியவில்லை. அங்க பாருங்க, மேல காவி நிறம் இருக்குது, நடுவுல வெள்ளை நிறம் இருக்கிறது, கீழே பச்சை நிறம் இருக்கிறது. காவி நிறம் நம் நாட்டினுடைய வீரர்களுடைய தியாகத்தை குறிப்பது, வெள்ளை நிறம் நம் நாட்டு மக்களுடைய தூய்மையை குறிக்கிறது, அந்த பசுமை நிறம் நம் நாட்டினுடைய பலத்தை குறிக்குது. மேலே எந்த கலர் இருக்குது, அடியில் எந்த கலர் இருக்குதுன்னே தெரியல. அந்த மாணவர்களுக்கெல்லாம் நான் ஒரு விளக்கம் சொன்னேன் ஐயா. அதை இந்த நேரத்தில் அரட்டை அரங்கு மூலியமா சொல்வதிலே பெருமைப்படுகிறேன். அம்மா சாதம் போடுறாங்க, சாதம் போடும்போது வாழை இலையில போடுறதா நினைச்சுங்க. வாழை இலை என்ன வண்ணம்? பச்சை வண்ணம். அதிலே போடுகின்ற சாதம் என்ன வண்ணம்? வெள்ளை வண்ணம். அதுக்கு மேல குழம்புன்னு ஊத்துறாங்களே, அது என்ன வண்ணம்? சிவப்பு வண்ணம். எதை மறந்தாலும் மறப்பான், இந்த சாப்பாட்டை அவன் மறக்க மாட்டான். ஆகவே மேலே குழம்பு சிவப்பு வண்ணம், நடுவிலே வெள்ளை சாதம், கீழே வாழை இலை பச்சை வண்ணம். இதை மாணவர்கள் நிச்சயமாக மறக்க மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, ஒரு செய்தி, இனிமேல் பள்ளிக்கூடமாகட்டும் கல்லூரி ஆகட்டும் அனைத்து இடங்களிலும் இங்கே அட்டெண்டன்ஸ் எடுக்கும் பொழுது, அந்த அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது எஸ் சார், ஆஜர் சார், வணக்கம் சார், இதெல்லாம் சொல்லக்கூடாது. மாணவனை அட்டெண்டன்ஸ் எடுத்தால் ஒவ்வொரு மாணவனும் வந்தே மாதரம் என்று சொன்னான் என்று சொன்னால் நிச்சயமாக நம் நாட்டு இளைஞர்கள் இந்த தாய்நாட்டு பற்றி மறுக்க மாட்டார்கள் என்பதை சொல்லி, இந்த இளைஞர்கள் பொழுதுபோக்காக வீணாக திரிகிறார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை நாடு கடத்தினால்தான் இந்த நாடு சுபீட்சமாக இருக்கும். தாத்தா எல்லா இளைஞர்களையும் குத்த சொல்லிடாதீங்க. தாத்தாவா நானு? என்ன சார் என்ன பார்த்தா தாத்தா மாதிரியா இருக்குது? 48 முடிஞ்சு 49 தான் ஆகுது. எல்லா இளைஞர்களையும் குத்த சொல்லிடாதீங்க தாத்தா. நம்ம நாட்டுல 25 வயசுல சாதிச்சவங்களும் இருக்காங்க, இன்னும் இருந்துட்டு இருக்காங்க தாத்தா. அதுல ஒரு சின்ன படியல் சொல்றேன். 25 வயசுல அலெக்சாண்டர் தான் ஒரு மாவீரன் நிரூபிச்சாரு. 25 வயசுல பீத்தோவன் தான் ஒரு மாபெரும் இசைக்கலைஞர் நிரூபிச்சாரு. 25 வயசுல இயேசுநாதர் உலகத்துக்கு அன்பை போதிச்சாரு. நம்ம இந்திய நாட்டுல எடுத்துக்கோங்க தாத்தா, 25 வயசுல பாரதியார் தான் ஒரு மகாகவி நிரூபிச்சாரு. திருவண்ணாமலையில 25 வயசுல ரமண மகரிஷி தான் ஒரு மகா நிரூபிச்சாரு. அங்கங்க ஏன் தாத்தா சுத்திக்கிட்டு? 25 வயசுல சாரே சினிமா துறையில சகலகலா வல்லவன் பேர் பெறலையா? அவர்களெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள், சாதனை புரிய வந்தவர்கள். நான் எல்லா இளைஞர்களையும் சொல்லவில்லை,
தவறு செய்கின்ற இளைஞர்களை தான் நாடு கடத்த வேண்டும் என்று சொல்லுகிறேன். என் அருமை பேத்தியே உட்கார். அதனால எப்படி ஒரு வாழைப்பழ தாரிலே ஒரு வாழைப்பழம் அழுகினோம் என்று சொன்னால் அந்த வாழைப்பழ தாரை நாம வச்சிருக்கிறோமா? அந்த வாழைப்பழ தாரிலே அழுகிய வாழைப்பழத்தை தூக்கி போட்டு விட வேண்டும். அதே போல எங்கோ ஒருவர் செய்கின்ற தவறுகளால் எல்லா இளைஞர்களையும் நான் குற்றம் சொல்லவில்லை. 4-5 மாதத்துக்கு முன்பு ஐயா நம் நாடானது சேட்டிலைட் என்ற கருவியை அனுப்பி தோல்வியுற்றது. அதற்காக எந்த இளைஞனாவது வருத்தப்பட்டிருக்கிறானா? அல்லது இலங்கையிலே நம்முடைய தமிழர்கள் அன்றாடம் கொன்று குவிக்கிறார்களே அவர்களுக்காக இந்த இளைஞன் என்றாவது வருத்தப்பட்டிருக்கிறானா? அல்லது நம் நாட்டு மீனவர்கள் நம்முடைய ராமேஸ்வரங்களிலே மீன் பிடிக்க போவர்களை இலங்கை சிப்பாய்கள் அடித்து நொறுக்கிறார்களே அதற்காக நம்முடைய இளைஞன் வருத்தப்பட்டிருக்கிறானா? இந்த சாதாரண கிரிக்கெட் விவகாரத்திற்காக இவன் பண்ணாத அட்டூழியம் எல்லாம் பண்ணுகிறானே என்று சொன்னால் அந்த மாதிரி இளைஞர்களைத்தான் நாடு கடத்த வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன் ஐயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் வாதாடினாங்க. நான் மன்னராக இருந்தால் யாரை நாடு கடத்துவேன் என கேட்டால் நான் மன்னராக இருக்க விரும்பவில்லை. ஏன் என்று கேட்டால் மன்னராட்சி கூடாது, மக்களாட்சி வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை போராடி ஒரு வெள்ளைக்காரனிடத்திலிருந்து மகாத்மா காந்தி நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார். இவங்க சொல்ற மாதிரி நாடு கடத்தணுன்றாங்க. இவங்க எல்லாரையுமே நாடு கடத்தினா ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு தப்பு பண்றவங்க இருக்காங்க ஐயா. அவங்களெல்லாம் நாடு கடத்தி கொண்டு போனீங்கன்னு வச்சுங்க, இந்த நாட்டில் 90% அவங்களெல்லாம் ஒரு இடத்துல போனால் அது நாடாயிடும். நல்லவெல்லாம் இங்கே இருக்கானா இது நாடாக இருக்காது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவனோட படைப்பில் துளசி செடியும் ஆண்டவன் தான் உருவாக்குகிறார், வில்வ செடியும் ஆண்டவன் தான் உருவாக்குகிறார், ஏன் வேப்பம் செடியும் ஆண்டவன் தான் உருவாக்குகிறார். இவையெல்லாம் மருந்துக்கு பயன்படுகிறது. ஆனால் கஞ்சா செடியும் இறைவனுடைய படைப்பில் தான் இருக்கிறது. ஏன் சில விஷச்செடிகளும் இருக்கின்றது. இந்த துளசி செடியை நாம் முகர்ந்து பார்ப்பதைப் போல, கசக்கி முகர்ந்து உணர்வதைப் போல, வேப்பலையை முகர்ந்து பார்த்து உணர்வதைப் போல, வில்வ செடியை முகர்ந்து பார்த்து உணர்வதைப் போல நாம் நல்ல மனிதன் யார், நல்ல குணம் கொண்ட மனிதன் யார் என்பதை இனம் பிரித்து நாம் வாழ வேண்டும். இங்க சொன்னாரு கிரிக்கெட்ல இந்தியா தோத்து போயிடுச்சுன்னு இளைஞன்லாம் துடிக்கிறானா, இந்தியாவுக்காக குரல் கொடுக்கிறானா? ஐயா வேதனையோட சொல்றையா, உலக கோப்பையில கலந்துக்கிறதுக்கு அத்தனை நாடு கிட்டத்தட்ட 17 நாடு போச்சு. அந்த உலக கோப்பையில வருமானம் எத்தனை கோடி தெரியுமா? ஒரு 1000 கோடின்னு வச்சுங்க. அந்த 1000 கோடி வருமானத்தில் இந்தியாவிலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட வருமானம் 70%. ஏய்யா, இங்கிலாந்தை விட நம்ம பணக்கார நாடா? ஆஸ்திரேலியா விட பணக்கார நாடா? கிரிக்கெட்டை பாருங்க, விளையாட்டா பாருங்க. இளைஞனே, உன்னிடத்தில் வேகம் இருந்தால் போராது, விவேகம் வேணும். பகத்சிங்கோட வாழ்க்கை வரலாறு தெரியுமா இளைஞனுக்கு? தெரியாதியா? காந்தியை பத்தி தெரியாதியா? கொடிகாத்த குமரனை பற்றி தெரியவில்லை. கப்பலோட்டிய தமிழன் எப்படி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தான் தெரியவில்லை. மகாகவி பாரதி இந்த நாட்டுக்கு எப்படி சுதந்திரம் பெற்று தந்தான் தெரியவில்லை. சுதந்திரத்தை எப்படி பெற்றோம் என்ற வரலாறு இளைஞனுக்கு தெரியவில்லை. ஆனா நமிதாவோட பிறந்த தேதி தெரியுது, பிறந்த நாள் தெரியுது, இடையின் அளவு தெரியுது, நடையின் அழகு தெரிகிறது. கர்ம வீரர் காமராஜர் இந்த மண்ணை விட்டு மறையும் போது அவர் இறந்து விட்டார். மறுநாள் காலையில் அவருடைய பாக்கெட்டை பார்த்தப்ப 300 ரூபாய் தான் சார் இருந்தது. கக்கன் இந்த நாட்டில் மந்திரியா இருந்தாரு, மண்ணை விட்டு மறைஞ்சிட்டாரு. போய் சேர்ந்தப்ப குடும்பத்துக்கு எதையுமே சேர்த்து வைக்கல. ஒரு நாள் பெருந்தலைவர் காமராஜர் முதல்வராக இருக்கிறார். கார்ல ஒரு நிகழ்ச்சிக்காக புறப்பட்டு போறாரு. வழியில போய் வண்டியை நிறுத்திட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் வர்றதுக்கு லேட் ஆகுது. என்ன காரணம் கேட்டா, ஏன் இவ்வளவு லேட் ஆகுது? 10 நிமிஷமா வெயிட் பண்றேன்னு. இல்ல, அவருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். காரணம், அவரோட வேட்டியை, அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு வேட்டி, அந்த வேட்டியை நினைச்சு காய வச்சிருக்கிறாரு. அந்த வேட்டி காஞ்ச பிறகு அதை எடுத்து கட்டிக்கிட்டு தான் வரணும், அதுக்காகத்தான் அவர் லேட்டுனாரு. அப்படி ஒரே ஒரு வேட்டியை ஈர துணியை நினைத்து அதை காய வைத்து கட்டி கொண்டிருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தாயா ஜீவானந்தம். அந்த ஜீவானந்தத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த முதலமைச்சர் தாயா காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர்.
அந்த ஜீவானந்தத்தை போல வாழணும்னு அவரை உதாரண புருஷனா நான் ஏத்துக்கிட்டேன். அவன் கொள்ளையடிச்சான், இவன் கொள்ளையடிச்சான், கோடி கோடியா சேர்த்தான், அவர்களை பார்த்து அத மாதிரி வாழணும்னு ஏன் நினைக்கிற? பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் வீட்டிலே அளவெடுப்பதற்காக திரைச்சீலை தைப்பதற்காக பொதுப்பணித்துறையை சேர்ந்த அதிகாரிகள் போய் அளவெடுக்கிறாங்க. அண்ணா பார்த்திருக்கிறாரு, என்னன்னு கேட்டிருக்காரு, வீட்டை அழகுபடுத்த சிங்காரப்படுத்த திரைச்சீலைக்கு அளவெடுக்கிறோம் என்று சொன்னவுடன் வேண்டாம் என்று தடுத்து நிறுத்திய பேரறிஞர் அண்ணா வாழ்ந்த நாடு. ஏன் அவரை உதாரண புருஷன் எடுத்துக்க கூடாது? இளைஞர்களே, இந்த மண்ணை எண்ணி பாருங்கள். ரமண மகரிஷி பிறந்த இந்த மண்ணிலே உன்னால் நல்ல மனிதனா வாழ முடியாதா? முடியும். கெட்டதை பார்த்து மட்டும் நாம வாழக்கூடாது, நல்லதை பார்த்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனையோ இளைஞன் கெட்டு போனா தன் குடும்பத்தை காப்பாத்த ஒரு சின்ன பொண்ணு சீமா பிறப்புள்ளியா? இந்த சீமா நாளைக்கு சீமாட்டியானா கூட இந்த நாட்டை கட்டி காப்பாற்றும் ஒரு தேசத்தாயாக இருப்பாள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால கெட்டதை பார்த்து கத்துக்காதீங்க, நல்லதை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு இளைஞனை பார்த்து கேட்டேன், தேசிய கீதம் பாட முடியலன்ட்டான். ஜனகணமன அதிநாயக என்று தொடங்கும் தேசிய கீதத்தை அவனால் பாட முடியவில்லை. அவன் ஒரு இளைஞன், அவன் ஒரு இந்தியன். சினிமா தியேட்டர் முன்னெல்லாம் தேசிய கீதம் போட்டா கடைசியில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் சிகரெட் பிடிச்சிட்டு தேசிய கீதத்துக்கு மரியாதையே கொடுக்காம ஏஞ்சி போனான்னு இப்போ திரையரங்கத்தில் கூட தேசிய கீதம் பாடுறதை நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த அரட்டை அரங்கத்தில் நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, இந்த நாட்டில் நாட்டுப்பற்று வளர வேண்டும். தேசிய கீதம் அங்கங்கு ஒலிக்க வேண்டும். அந்த தேசிய கீதம் வேறெங்கோ ஒலிக்க வேண்டும் என்பதை விட அதை இந்த அரட்டை அரங்கத்திலேயே தொடங்கி வைப்போம். அந்த இளைஞனுக்கு பாட தெரியாமல் இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய நல்ல இதயம் படைத்த இந்தியர்களுக்கு இங்க இருக்க இந்த சீமாவை பாட சொல்கிறேன். இங்க இருக்கக்கூடிய நல்லாசிரியர்களை பாட சொல்கிறேன். நல்ல நெஞ்சங்களே, நீங்கள் எழுந்து நின்று இந்த தேசத்துக்கு வணக்கம் செலுத்த வேண்டும். நீங்கள் இந்த தேசத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று பாட சொல்கிறேன்.